வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேன், இதெல்லாம் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஆமாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் ஒன் பாட் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட எக்ஸ்ட்ராவாக நான் பலாக்கொட்டையும் சேர்த்துக்க போனேன். அது கொஞ்சம் இம்பேக்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் பலாக்கொட்டை இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கோங்க. முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு தக்காளியும் வெங்காயமும் தேவை. இது தவிர உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு மசாலா வேணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, பட்டை, ஜாதிபத்திரி, அப்புறம் கடல் பாசி, அப்புறம் 5 ஸ்டார் அனீஸுன்னு சொல்லுவாங்க, கிராம்பு, ஏலக்காய், முக்கியமாக பிரியாணி இலை. இதெல்லாமே நம்ம பவுடர் ஆக்கிக்க போகிறோம். இது தாங்க பிரியாணி. இது இன்னும் டீப்பாக தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் என்னென்ன பொருள் தேவை அப்படின்ட்டு. இப்போ இந்த மிக்சியில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதோடையே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் இதில் நான் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். வேணும்னா கொஞ்சம் எண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, அப்புறம் அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அதையும் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். எனக்கு குக்கரில் சமைக்கிறதால பச்சை வாசனை கூட போகணுங்கிற கூட அவசியம் இல்லை. அதுவே இதாகிடும். இதில் இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலுக்காக நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வெஜிடபிள்ஸுக்கு சரியாக இருக்குது. இது கொஞ்சம் இதாகிச்சுன்னா தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போடலாம். இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக நம்ம சமைக்கிற அரிசியிலேயே நம்ம இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி போட்ட பிறகு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். யூஸ்வலே நம்ம 1க்கு 2 தான் சாதத்துக்கு வைப்போம். அரிசியை பொறுத்து அந்த தண்ணியோட லெவல் மாறுபடும். நான் இப்போ எடுத்திருக்க அரிசி 1க்கு 2 ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சோன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு விசில் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி பார்த்துட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.